கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் உங்களை வாழ வைப்பார், பாவத்தில் விடுதலை தருவார், பரிசுத்தமாக்குவார், சமாதானத்தை கொடுப்பார், நம்மை நேர் வழியில் நடத்துவார். கவலைப்படாதீங்க, எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க. அது அவருடைய கையில் இருக்கு, ஆண்டவர் கையில். நீங்கள் அவர் கையில் உங்களை கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் எதிர்காலத்தை அவர் பொறுப்படுத்திடுவார். பெரிய காரியத்தை பார்ப்பீங்க. இன்றைய ஜீவத்துக்கான வசனம் சங்கீதம் 28:3. அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரோடும் நீ வாரிக்கொள்ளாதையும். எப்படிப்பட்ட மக்களாம்? வாழ்த்தில் சொல்லுவாங்க, இருதயத்தில் பொல்லாப்பை வச்சிருப்பாங்க. இப்படிப்பட்ட மக்களை பார்த்துருக்கீங்களா? நல்லா பேசுவாங்க, உங்களை பார்த்தா நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா இருங்கன்னு சொல்லுவாங்க. இருதயத்தில் எல்லாம் மோசமான எண்ணம். வெளியே தான் வாழ்த்துதல், இருதயம் சரியில்லை. இப்படிப்பட்டவங்க நமக்கு சாதகமானவங்க நினைக்கிறீங்களா? எப்போ வேணாலும் காலை வாரி விட்டுருவாங்க. இந்த நேரத்தில் நமக்கு எதிராக நிற்பாங்க. நமக்கு ஒரு தீமை வருதுன்னா சந்தோஷப்படுவாங்க. நமக்கு ஒரு நஷ்டம் வருதுன்னா சந்தோஷப்படுவாங்க. நம்ம குடும்பத்தில் ஒரு நிந்தனை வருதுன்னா மகிழ்ச்சி அடைவாங்க. ஏன்னா இருதயம் சரியில்லை, நம்மளை குறித்து அவங்களுக்கு சிந்தனைகள். இப்படிப்பட்ட மக்கள் பூமியில் இருக்கிறாங்க. இப்போ நம்முடைய பழைய முன்னோர்கள் சொல்லுவாங்க, வெளுத்ததெல்லாம் பால் நினைக்காதீங்கன்னு. வெண்மையாக இருக்கிறதெல்லாம் பால் கிடையாது. இந்த பூமியில் எவ்வளோ பொருட்கள் வெள்ளையா பாலை போல் இருக்குது, எல்லாம் பால் ஆகாது. அதில் சிலர் பாலை போல் தான் நமக்கு தெரியும், உள்ள விஷம். இவங்க கையில் நம்ம சிக்காமல், இவங்க கண்ணிகளுக்குள்ள நம்ம போகாமல் நம்மளை காப்பாற்றி நடத்துகிற ஒரே தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதான் சங்கீதக்காரங்க ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே வாழ்த்தில் சொல்லிட்டு இருதயத்தில் பொல்லாப்பு வைத்திருக்க துன்மார்க்கர்கள், அவங்க எல்லாம் அக்கமாக்காரங்க, அவங்க கூட என்ன வாரிக்கொள்ளாங்க, அவங்க கூட என்ன விட்டுறாதீங்க, அவங்களுக்கு இஷ்டத்துக்கு என்ன ஒப்பு கொடுத்துடாதுன்னு சொல்லுறதை பார்க்குறோம். சரியா? உங்களை அப்படி கத்த நடத்துவார். அப்படிப்பட்ட மோசமான ஆட்கள் கையில் உங்களை சிக்க விட மாட்டார். கடந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட நீங்கள் ஏதாவது காரியத்தில் சிக்கியிருந்தீங்கன்னா இனிமேல் அப்படிப்பட்ட காரியம் உங்கள் வாழ்க்கையில் வராத காத்துக்கொள்வார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். வெளிப்படையை வாழ்த்தில் சொல்லிட்டு இருதயத்திலே பொல்லாப்பு வைத்திருக்கிற மோசமான ஜனங்கள் நடுவில் அவங்க கையில் உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்காம காத்துக்கொள்ளும். தேவ கிருபை இவர்களை வழிநடத்தட்டும். தேவ சமாதானம் இவர்களை மூடட்டும். அதிசயங்களை இவர்கள் பார்க்கட்டும். வியாதிப்பட்டவர்களை குணமாக்கும். குறிப்பாக பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்களுடைய நாமம் உயரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.